வணக்கம். ஜானகி அம்மாவோட நூற்றாண்டு விழா தேவையா அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குப்பா அவங்க அதிமுகவில் இருந்தாங்க, எம்ஜிஆரோட மனைவி அப்படிங்கிறதுனால ஒரு நூற்றாண்டு விழா நடத்துறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவை யாருக்காக நடத்தினார், எதுக்காக நடத்தினார், உண்மையிலே ஜானகி அம்மாவுக்காக இந்த விழாவை நடத்தாரா, இல்லை தன்னைத்தானே நான் தான் அதிமுக அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, தன்னை புகழ்கிறதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்தாரா? ஏன்னா இப்போ கலாய்வு குழு அப்படின்னு சொல்லி போகும்போதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் எல்லா மாவட்டங்களையும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இதை மறைக்கிறதுக்காக இந்த நூற்றாண்டு விழாவை நடத்தி தன்னைத்தானே ஒரு புகழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நட்பாசை இருந்துக்கிட்டே இருக்குது. நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு வாழ்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசிகிட்டு இருந்த இவருக்கு எம்ஜிஆரே நேரடியாக ஒரு வாழ்த்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் எம்ஜிஆரோட குரலில் பேசுகிற மாதிரி நேர்மையான பொது வாழ்விலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் தம்பி பழனிசாமி சிறப்பாக செயல்படுறார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே பேசுகிற மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கி அது கீழே உட்காந்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இப்போ படிக்காத மக்கப்பையில் கூட நீ நல்லா படிப்படா, நல்லா படிக்கிறடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறது? எடப்பாடி பழனிசாமி இதை தான் விரும்புகிறாரு. அதே போல் விவசாயிகளுக்கு மாநாடு நடத்துவார். அங்கே போய் பச்சை துண்டை பொத்திக்குவார், பச்சை துண்டை தலையில் கட்டிக்கிட்டு நான் தான் விவசாயிகளுக்கு முழு ஆதரவு, நான் முழுக்க விவசாயி அப்படின்னு சொல்லுவார். பச்சை துண்டு போட்டுக்கிறனால விவசாயிக்கு ஆதரவாக செயல்படுறாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சட்டத்துக்கு உட்பட்டது பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி இவர் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றி அதை கவர்னர் அப்ரூவல் வாங்கிட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்ப முட்டார். மத்திய அரசுக்கு அதெல்லாம் இல்லையே, எங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பவே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேலே இப்போ திரும்ப குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் இவருக்கு சசிகலா, ஓபிஎஸ் இவங்களுடைய ஆதரவாளர்கள்னால நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்குது. அது இல்லாமல் சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விசுவாசமே இல்லாதவர், இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கொங்கு பகுதியிலே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். ஆனால் இவர் எம்ஜிஆர் மூலமாக வச்சு சசிகலாவுக்கு ஒரு பதில் சொல்ல வைக்கிறார். நேர்மையானவர், விசுவாசத்திற்கு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, எம்ஜிஆரே சொல்லிட்டாரு அப்படின்னு. எம்ஜிஆர் உயிரோடாக இருந்தார் சொன்னார். ஜெயலலிதா காலகட்டத்தில் இவர் அமைச்சராக இருந்தார். அப்போ கூட ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, 3 முறை சொன்னாங்க, முதலமைச்சரை உட்கார வச்சாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப விசுவாசி ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட எம்ஜிஆரும் சொல்லலை, ஜெயலலிதாவும் சொல்லலை. தன்னைத்தானே புகழ்றதுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் வச்சு பயன்படுத்திட்டார். இப்போ ஜெயலலிதா வச்சு பயன்படுத்தியிருந்தார். ஜெயலலிதா ஏஐ தொழில்நுட்பத்தில் பேச வச்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக காரி துப்பியிருப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா இருந்தபோது இவரு இங்கே இருந்தார்ல, அமைச்சராக இருந்தார். அப்போ சொல்லாத ஜெயலலிதா இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தில் மூலமாக சொல்ல வைக்கிறீங்களா? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இது வெக்கமாக தோணலையா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் எம்ஜிஆரை வச்சு பேச வச்சார். சரி, இப்போது ஜானகி அம்மா பிரிவில் இருந்தாங்கள்ல கட்சிக்காரங்க, அவங்கள வச்சு ஒரு விழா எடுத்துருக்கலாம்ல. இப்போ ஓபிஎஸ்லாம் ஜானகி அம்மா கூட தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா கட்சியை ஜெயலலிதா தொண்டர்கள் பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போன பிறகு ஓபிஎஸ்ஸை ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் தான் இப்போ ஜானகி அணியில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சேலத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு விழா எடுத்துருக்கலாம்ல? அதெல்லாம் செய்யவே இல்லை. இவருக்கு என்னென்னா மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கள வச்சு மட்டுமே இந்த விழாவை நடத்தியிருக்கிறாரு. இது எதுக்கு நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி? எதுக்காக நடத்துகிறாரு? தொண்டர்கள் இல்லாமல் ஒரு விழா நடத்துறது நல்லதா? இப்போ மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்களை வச்சு மட்டுமே இவர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பல கேள்விகள்லாம் கேட்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவருக்கு என்னென்னா சசிகலா, ஓபிஎஸ் இவங்க 2 பேர்த்தையும் வெறுப்பேற்றணும். எனக்கு எம்ஜிஆரே பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டாருப்பா, நீங்கள்லாம் என்ன எங்களுக்கு ஜில்ஜிப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவை நடத்தியிருக்கிறாரு. ஜானகி அம்மா விழா தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவருக்கு தன்னைத்தானே புகழணும், யாராவது புகழ்ந்துட்டு இருக்கணும். இப்போ எம்ஜிஆரே அவரை புகழ்ந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு வாரத்துக்கு தூங்குவார். அதுக்கப்புறம் வேறு ஒரு யோசனை பண்ணி அப்புறமா செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.